டிஎஸ் ஃபேஷன் டிசைன் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பட்டுப்பாவாடை சட்டை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் கட்டிங் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னொரு வீடியோவில் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரெண்டுமே சேர்த்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஷோல்டர்ஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு ஷோல்டர்ஸையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஹார்ம் ஹோல்டையும் நெக்லைனையும் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் அது வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் இன்றைக்கி வந்து கிளாத் வந்து கம்மியாக இருக்கிறதுனால டபுள் ஃபோல்ட் பண்ணியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வேணும்னா கிளாத்தும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிராஸ் பீசஸ் கொடுத்து கூட நெக்லைனையும் ஹார்ம் ஹோல்லையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் மார்க்கிங் எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு சின்ன குட்டி சைஸ் பாப்பாவுக்கு போடுறது, ஒரு 1 to 2 இயர்ஸ்க்கு போடுற அளவுக்கான மெஷர்மெண்ட் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களோட பேபியோட மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லைன்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா சைட்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். நான் இன்றைக்கி சைடு வந்து பசங்களுக்கெலாம் குத்தாமல் இருக்கிறதுக்காக டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது குத்தாது. நெக்ஸ்ட்டு வந்து பாட்டம் எடுத்துக்கலாம். பாட்டமில் வந்து ஃப்ளீட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட கொஞ்சம் நிறைய கிளாத் இருக்குன்னா நீங்கள் நிறைய ஃப்ளீட்ஸ் போகலாம். கொஞ்சம் கிளாத் தான் இருக்குன்னா கொஞ்சம் கேப் விட்டு ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி டாப் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதோட ராங் சைடில் திருப்பிட்டு ரைட் ஃபேஸிங் வந்து மேலே, அதாவது உள்ளே வரணும், ராங் ஃபேஸிங் வந்து வெளியில் வரணும். அந்த மாதிரி வச்சு அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு வந்து விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த 1/2 இன்ச் எதுக்குன்னா நம்ம எண்ட் பண்ணும்போது அந்த எண்டையும் இந்த எண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்காக அந்த 1/2 இன்ச் விடுறோம். விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி சைட்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஃப்ளீட் மடிக்கிற அளவுக்கு அங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு ஃப்ளீட் ஆக்கி நம்ம விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான பட்டு பாவாடை சட்டையோட பாவாடை வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சட்டை தைக்க போகலாம். நான் இன்றைக்கி வந்து ஸ்லீவ்ஸ்லாம் வந்து இதுலேருந்து, அதாவது ஸ்லீவை தனியாக கட் பண்ணி எடுக்கல, இதே மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சியே ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் வாங்க எப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு பாவாடை ரெடி ஆகிடுச்சு. உங்கள் பாப்பாவோட மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ டாப் தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸ் எடுத்துக்கோங்க. பேக் பீஸை வந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து கொக்கி பட்டியும் ஐப்பட்டியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து ஓப்பன் நல்லா ஃபுல் ஓப்பன் இருக்கணும் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து இவ்வளோ லென்த்தாக ஃபுல்லாக ஓப்பன் வேண்டாம், சும்மா மேலே மட்டும் வேணும்னா கூட லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்லைன்லாம் க்ளோஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொக்கி பட்டியும் ஐப்பட்டியும் தைச்சிருங்க. ஐப்பட்டி வந்து வெளியிலேருந்து உள்ளே போகணும், கொக்கி பட்டி வந்து உள்ளேருந்து வெளியில் வரணும். அதுக்கு மட்டும் கொக்கி பட்டிக்கு மட்டும் ஒரு 1 இன்ச்சு கிளாத்தை வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட ஹார்ம் ஹோல்டையும் நெக்லைனையும் க்ளோஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ண போகிறீங்கன்னா ஹார்ம் ஹோல்டு வந்து க்ளோஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்லீவ் ரெடி பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்காக நான் வந்து ஹார்ம் ஹோல்டையும் நெக்லைன் ரெண்டுத்தையுமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கிராஸ் அதில் சொன்ன மாதிரியே தான், உங்கள்கிட்ட கிளாத் இருக்குது எக்ஸ்ட்ராவா அப்படின்னா கிராஸ் பீஸ் வச்சு நெக்லைனையும் ஹார்ம் ஹோல்லையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கிளாத் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அந்த கிளாத்தையே டபுள் ஃபோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சோம் பார்த்தீங்களா ஸ்கர்ட்டுக்கு, அதே மாதிரி ஃப்ளீட்ஸ் தான் வைக்க போகிறோம். ஆனால் ஒரு கிளாத்தை வந்து 4 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரைட் சைடு உள்ளே இருக்கணும், ராங் சைடு வெளியில் இருக்கணும்.
அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் வந்து குட்டி குட்டி ஃப்ளீட்ஸாக வச்சு ஸ்லீவ்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இது ஃபுல்லாக தச்சு முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக வந்து ஸ்லீவ்ஸையும் அட்டாச் பண்ணிவிட்டு சைடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோன்னா சூப்பரான பட்டு பாவாடை சட்டை நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். நீங்கள் வந்து ஸ்லீவ்ஸ் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சைட்ஸ்லலாம் க்ளோஸ் பண்ண வேணாம். பாப்பாவுக்கு குத்தாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நீங்கள் கொஞ்சம் பிகினராக இருக்கீங்கன்னா ஸ்லீவ் வந்து மிடில்லேருந்து ஆட் பண்ணிவிட்டு வாங்க. அதாவது நம்ம ஸ்லீவோட மிட் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கமும் அந்த மாதிரி தைக்கணும். அந்த மாதிரி தைச்சிட்டு வாங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து லென்த் அப்போ தான் கரெக்டாக வரும், சுருக்கங்கள்லாம் இல்லாமல். அதே மாதிரி மிடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து கொஞ்சம் உள்ளே வந்து அதுக்கப்புறம் தையல் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த கைக்கிட்டையே அந்த ஸ்லீவை விட நம்மளோட இந்த ஷோல்டர் வந்து வெளியில் நிற்காது, உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது உங்களுக்கு ஒரு குட்டி டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து ப்ளவுசஸ்லாம் கூட ஸ்டிச் பண்ணும்போதும் சரி, குர்த்தி ஸ்டிச் பண்ணும்போதும் இந்த ஷோல்டரில் வந்து வெளியில் நிற்கும், ஸ்லீவ் வந்து உள்ளே இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைட்ஸை வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. சைடில் வந்து ஒரு 3 தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து லூஸ் பண்ணணுன்னா ஃப்யூச்சரில் பிரித்து கூட நீங்கள் விட்டுக்கலாம். பசங்க வளர்ந்துருவாங்க இல்லையா, அந்த டைம்லலாம் பிரித்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பட்டுப்பாவாடை சட்டை ரெடி. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் எனக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். இதில் கட்டிங் வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள்.